ஒரு இடம் இருக்கு, வீடு இருக்கு, விற்கவே முடியல அப்படிங்கிற நிலைமையில இப்போ வித்தரலாம். கண்டிப்பா வீடு வாங்கக்கூடிய பிராப்தம். அது அபார்ட்மெண்ட்டா இருக்கும். நீங்க ஊர்லயே வாங்கினாலும் கீழே கார் பார்க்கிங் போட்டு மேலே கட்டிப்பீங்க. சுயதொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாவம், 2 பேர் பார்ட்னரோட ஆரம்பிக்கிற மாதிரி உங்களுடைய நிலைமைகள் ஏற்படும். இந்த 60 நாட்கள் நீங்க உபயோகப்படுத்திட்டீங்கன்னா எந்த விஷயத்த நீங்க ஆரம்பிச்சாலும் அது பயங்கரமா வெற்றி பெறும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பொறுத்தவரை டைம் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு. இடமாற்றம் கண்டிப்பா நடந்தே தீரும். அந்த இடமாற்றம் வந்து நம்ம நன்மை தரும். ஆன்மீக டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம்மா, நமஸ்காரம். ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள், நமஸ்காரங்கள். சார், நிறைய விஷயம் நீங்களும் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க, நிறைய விஷயம் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்ன சார் சொல்ல போறீங்க? அதாவது இந்த 60 நாட்கள் ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரைக்கும் ஒரு அற்புதமான யோகம். அது பேரு குரு புஷ்ய யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குரு புஷ்ய யோகம் அப்படிங்கிறது அந்த நம்ம உச்சம் பெறக்கூடிய குரு புஷ்ய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வடமொழியில. ஆனால் அது பூச நட்சத்திரம்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அந்த குரு பூச நட்சத்திரத்தில் அடுத்த 60 நாட்கள், நான் சொல்லக்கூடியது ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரைக்கும், அது கிராஸ் ஆகக்கூடிய வேலைகளில் பொதுவாக ரிஷி முனி சன்னியாசிகள் பிறக்கக்கூடிய வேலையாக மிகப்பெரிய மகா யோகமாக மாறக்கூடிய அற்புதமான தருணம். அதே மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்களும் ஒரு விஷயத்த நமக்குள்ள, நான் சொல்றது 2ஆ பிரிச்சிடலாம். அகம் புறம் அப்படின்னு பிரிச்சிடலாம். அகத்தை வந்து மேல்படுத்தக்கூடிய அற்புதமான டைமிங் இந்த 60 நாட்கள். ஒன்று. இன்னொரு ஆங்கிளில் நம்ம ஆட்களுக்கு அதெல்லாம் பக்கத்தில் வைங்க சார், நமக்கு என்ன நடக்கும், 12 ராசிக்கு ஏதாவது தேருமா தேராதா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அதனால நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லேன், 3 ராசிகளுக்கு ஜாக்பாட்னு சொல்லலாம். அதில் முதல் வந்து கடகம், விருச்சிகம், மீனம். இந்த 3 ராசிகள் கண்டிப்பாக வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, ஃபேமிலி செட்டில் ஆகிறது, குழந்தை பிராப்தம் ஆகிறது, மன நிம்மதி கொடுக்கறது, எல்லாத்துலேருந்து பிரச்சனைகள்லேருந்து வெளிப்படக்கூடிய, மெயினாக வேலையில் நிரந்தரத்தன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணம். ரிஷபம், கன்னி, மகரம், இவங்க அத்தனை பேருக்கும் வாழ்க்கை துணைக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கறது, அம்மாவுடைய ஹெல்த்தில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கறது, பிரச்சனைகள்லேருந்து ஓய்வதுங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்சு இந்த 3 ராசிகளுக்கும் ஏற்படும். மிதுனம், துலாம், கும்பம், இவங்களுக்கு பணம் எங்கிருந்து வரும்னு தெரியாது, பஞ்சா பறந்துட்டு வரும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இந்த மாதிரி காம்பினேஷன் குரு புஷ்ய யோகம் ஏற்படுது அப்படின்னா, நின்று போன பணம், வராத ஃபேமிலி, விட்டு போன ஹஸ்பண்டு, விட்டு போன ஒய்ஃபு, இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து ஒன்று சேரக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது வரும். 6ஆம் இடம் 10ஆம் இடம் ஆக்டிவாக இருக்கனால அடுத்த 2 மாதம் வேலையில் நீங்கள் தான் நம்பர் 1, நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் ராணி. அது மிதுனம், துலாம், கும்பத்துக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அப்போ விட்டு போனது என்ன இருக்குது, நம்ம மேஷம், சிம்மம், தனுசு, இவங்களை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபரபிள் டைமிங், இடமாற்றம் கொடுக்கக்கூடிய வேலை. நிறைய பேர் வந்து எஃப்டி போடுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, வேறு ஒரு புதுசான ஒரு விஷயத்துல நம்ம ஒரு விஷயத்த கற்றுக்கிறது, அப்கிரேட் ஆகிறது. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபேமிலி லைஃப்பில் சின்ன சின்ன சிக்கல்கள் கொடுக்கறது, எல்லாருக்குமே ஒரே மாதிரி நல்லது பண்ணாதுல்ல, ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் கொடுக்கும். இது எல்லாமே செய்யக்கூடிய ஒரு கால வேலையாக இருக்கப்படுது. பட் எப்படி பார்த்தாலும் 85% இந்த குரு புஷ்ய யோகம்ங்கிறது ரொம்பவுமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நிறைய பேர் வந்து இது தான தர்மங்களுக்கும், என்ன சொல்லலாம், ஆத்ம கலைகள்னு சொல்லக்கூடிய யோகா கற்றுக்கிறதுக்கும், மிகப்பெரிய விஷயங்களை நம்ம, அதாவது ஜபதப அனுஷ்டானங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் காலமாக இந்த காலத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது பண்ண நல்ல லைஃப் கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, முடிஞ்ச அளவுக்கு வேதத்துக்கு வந்து பெரிய நம்ம தான தர்மங்கள் பண்ணும்போது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். 12 ராசிகளுக்கும் குரு புஷ்ய யோகம் தரும் 6 அற்புத பலன்கள் என்னன்றத பார்க்கலாமா சார்? ரிஷப ராசிக்கு குரு புஷ்ய யோக தரும் 6 அதிர்ஷ்ட பலன்கள் என்னென்ன சார்? இந்த குரு புஷ்ய யோகம் மிக 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 அதிகமான நல்ல பலன்கள் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைகள்ல பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு தான் ஜாஸ்தியாக பண்ண போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா 3ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பார்த்தீங்கன்னா அடுத்த 60 நாட்கள் புஷ்ய நட்சத்திரத்தில், அதாவது பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். அப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடம் இருக்குது, வீடு இருக்குது, விற்கவே முடியல அப்படிங்கிற நிலைமையில இப்போ வித்தரலாம். முதல் விஷயம். 2வது, ரொம்ப நாளாக வந்து உங்கள் பிரதருக்கு அல்லது உங்கள் சிஸ்டருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது, உங்கள் தலைமையில தான் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, உங்கள் அம்மா அப்பா சொல்லிட்டாங்க நீ தான் பார்த்து எதாவது பண்ணி விட, அப்பா என்னால் முடியல, இவனுக்கு பார்த்து நான் வந்து மாடலை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இப்போ உங்கள் சிஸ்டருக்கோ உங்கள் பிரதருக்கும் கண்டிப்பாக திருமண பாக்கியங்கள் கண்டிப்பாக ஏற்படும். நிறைய பேர் வீட்டுக்கு மேலே, அதாவது நான் சொல்கிறது அப்பார்ட்மெண்ட் மாதிரி வாங்கணும்னு ரொம்ப நாளாக கனவுல இருப்பாங்க. அவங்க அத்தனை பேருக்கும் பக்கத்தில் அந்த பாக்கம்னு ஏரியா இருக்கும், அதாவது நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடம். ஊரில் சொந்த ஊராக இருந்தால் ஒரு கொட்டை இருக்கும், ஒரு குளம் இருக்கும், ஒரு ஏரி இருக்கும். இந்த மாதிரி ஏரியா பக்கத்தில் கண்டிப்பாக வீடு வாங்கக்கூடிய பிராப்தம். அது அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஊர்லேயே வாங்கினாலும் கீழே கார் பார்க்கிங் போட்டு மேலே கட்டிப்பீங்க.
அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் ஏற்படும். நிறைய பேருக்கு இந்த சாஃப்ட்வேரில் வேலை போய் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கூடிய நிலைமைகளுக்கு அவங்களாம் புது ஒரு விஷயத்த ஆரம்பிப்பாங்க. அவங்களாம் சுயதொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாவம், 2 பேர் பார்ட்னரோட ஆரம்பிக்கிற மாதிரி உங்களுடைய நிலைமைகள் ஏற்படும். சொந்த ஊருக்கு திரும்பி போகணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இப்போ சொந்த ஊரில் போய் ஒரு விஷயத்த ஆரம்பிப்பாங்க. அதுவுமே ரொம்ப சிறப்பாக வரும். 80% ஆஃப் த ரிஷபராசி நண்பர்கள் வெளியூரில் ஆரம்பித்த அல்லது உங்கள் ஊர்லேயே ஆரம்பிச்சிருக்கக்கூடிய சின்ன சின்ன கிரச் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ஸு, ப்ரீ ஸ்கூல் மாதிரி வச்சு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். மெயினாக ஆடிட்டிங் துறைகளில் இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி மீடியா துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களாகட்டும், பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த டைம் பீரியடில் புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான காலம் தான் இந்த 60 நாட்கள். கரெக்டாக ரிஷபத்தில் இருக்கிறவங்க இந்த 60 நாட்கள் நீங்கள் உபயோகப்படுத்திட்டிங்கன்னா எந்த விஷயத்த நீங்கள் ஆரம்பித்தாலும் அது பயங்கரமாக வெற்றி பெறும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு விஷயத்தை இப்போ ஆரம்பித்தோன்னா சாலிடாக 12x5x5 அவ்வளோ வருஷம் சாலிடாக உங்களுடைய வம்சாவளிகள் நடத்தும்னு சொல்லி. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள்லேருந்து எல்லாமே செட் ஆகும். அதனால் ஒன்று தான், இடமாற்றம் கண்டிப்பாக நடந்தே தீரும். அந்த இடமாற்றம் வந்து நம்ம நன்மையை தரும். புதுசாக ஒரு விஷயம் என்னென்னா, ரிஷபத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் எலக்ட்ரிக்கல் வண்டி வாங்குவாங்க. இந்த குரு வந்து எப்போ சனியை டச் பண்ணி புதனுடைய நட்சத்திர சாரத்துக்கு போகுதோ, அதாவது என்னென்னா இப்போ புக் பண்ணி டெலிவரி வந்து 2 மாதத்துக்கு அப்புறம் நடக்கும். அதாவது இந்த 60 நாட்கள் தாண்டினதுக்கப்புறம் டெலிவரி நடக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல மார்க் வரும். அதே மாதிரி நிறைய பேரில் ஒரு ரிலாக்ஸிங் ஜோன் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். எக்ஸிஸ்டிங் லோன், மெயினாக வண்டி வாகனங்களுக்கான லோன், இல்லை நம்ம என்ன சொல்லணும், பெருசு பண்ணக்கூடிய எந்த லோனாக இருந்தாலும் சரி, வீட்டு பெருசு பண்ணுறீங்க, ஒரு அப்டேட் லோன் வாங்கியிருப்பாங்கல்ல, அந்த அப்டேட் லோன் மட்டும் கட் பண்ணும், குறையும். இது எல்லாமே நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் தான். சரி, உங்களுக்கு திருமண யோகம் எப்படி இருக்கு? கண்டிப்பாக ஆகும். எப்படின்னா, இப்போ அதே ஊரில் இருக்கிற பொண்ணு கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, சென்னையில் இருக்கிற பையன் உங்களுக்கு கிடைக்க மாட்டான். விச் மீன்ஸ் இந்த காலகட்டங்களில் பக்கத்து ஊர்லேருந்து கிடைப்பான். மேபி ஒரு காஞ்சிபுரமோ அல்லது விழுப்புரமோ இந்த மாதிரி இடங்கள்லேருந்து உங்களுக்கு பையன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன், ரிஷபத்தில் இருந்தீங்கன்னா அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச், அந்த 100 கிலோமீட்டர்ஸ் தாண்டி பக்கத்து ஊர்லேருந்து வரக்கூடிய பையன், இல்லையா அவங்க வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து செட்டிலாக இருக்காங்க, அந்த மாதிரி ஆட்கள் மூலிமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக பத்திரிக்கை அடிக்கிறது உறுதி, அது நடந்தே தீரும், தைரியமாக இருக்கலாம். சார், தொழில் செய்பவர்களுக்கு எப்படி சார் இருக்கும்? சுய தொழிலுக்கான நேரம் தான் இது. ஏன்னா குரு புஷ்ய யோகத்தில் முதன்மையான விஷயமே வந்து தொழில் ஆரம்பிக்கிறது. குரு எப்போ சனியை டச் பண்ணுறானோ, சனின்னா தொழிலுக்கான காரகன். லக்னம் 3, 7, 11 கூடிய பாவகங்கள் எப்போல்லாம் குரு போகிறானோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்னொருத்தரோட சேர்ந்து நம்ம சுய தொழில் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் ஐதீகம். இப்போ கரெக்டாக குரு புஷ்ய யோகத்தில் கரெக்ட் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி வரும். இல்லை சார் நான் வேலை பார்க்குறேன்னா கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர் ரெடியாக இருக்கும், நீங்கள் எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். சார், எந்த தெய்வத்தை வழிபடலாம்? பரிகாரம்னு முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? மெயினாக குருவாயூர் கிருஷ்ணனை போய் பார்த்துட்டு வரணுமா. குருவாயூர் கிருஷ்ணனை போய் பார்த்துட்டு வந்து அங்கே வந்து சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணி ஆராதனைகள் செய்து அங்கே பால் பாயசம் வந்து இதாக கொடுப்பாங்க, அதாவது சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி கொடுப்பாங்க. அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து 4 பேருக்கு கொடுத்துட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி சந்தனம் டெய்லி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ரிஷபத்துக்கு சரியான ஒரு டைம் பீரியடில் தான் இந்த 60 நாட்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுதுன்னு சொல்லலாம். சார், குரு புஷ்ய யோகம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இந்த சனி வக்ரம் வேற நடக்கிறதுனால ஏதாவது இந்த 12 ராசிகளுக்கு இம்பாக்ட் ஏதாவது இருக்குமா சார்? குட். அதுதான் இப்போ குரு வந்து புஷ்ய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போறாரு, பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போறாருன்னு சொல்றேன். பூச நட்சத்திரத்துக்கான அதிபதியே சனி தான். அந்த சனி பாக்யஸ்தானத்தில் வக்ரம் அடைய போறான். அதாவது இதுக்கு முன்னாடி முன் ஜென்மத்தில் நம்ம செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான புண்ணியத்தையும் இழுத்து கொண்டு வந்து இப்போ ஹெல்ப் பண்ண போடுது. குரு புஷ்ய யோகமே அதிர்ஷ்டம். அதில் சனி வக்கரம் அடைஞ்சு புதனுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கும்போது, புதன் கெட்ட கிரகம் கிடையாது, நல்ல கிரகம், சுப கிரகம். சனி புதன் காம்பினேஷன் வந்து ரிசர்ச் கூடிய ஆப்ஜெக்ட், ஆய்வுக்கூடிய சப்ஜெக்ட். அதனால் பொதுவாகவே இந்த டைம் பீரியடில் யாரெல்லாம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் படிக்கணுமோ, உங்கள் கர்மா என்ன இருக்குன்னு கிளென்ஸ் பண்ணிக்கக்கூடிய டைமிங், எந்தெந்த தெரியாமல் பண்ணதோ தெரிஞ்சு பண்ணதோ, எப்போ பண்ண குத்தமோ அது இல்லை, இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் கிளியர் பண்ணணும்னா இந்த டைமில் பண்ணக்கூடிய தானங்கள் பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும். அதனால் இப்போ சனி மாறுறதுனால அந்த குரு புஷ்ய யோகத்தினால நமக்கு நல்ல நடக்கும். ஏன்னா எந்த நட்சத்திர சாரத்தில் போகிறதோ அந்த நட்சத்திரத்துக்குரிய அதிபதியே பாக்கியத்தில் வக்கரம் மாறான். அதனால் பொதுவாகவே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. நிறைய பேருடைய ஃபேமிலி ஒன்று சேர்றதுங்கிற மாதிரி ரொம்ப நாள், அதாவது ரொம்ப நாளாக பிரிஞ்சிருக்கோம் சார். பெரிய சித்தப்பா பையன் சித்தப்பாவும் பெரியப்பாவும் சண்டை, அண்ணன் தம்பி சண்டை. இந்த பழையதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒரே ஒரு பெரிய செவரு எழுப்பிட்டு சண்டை போடுவோம். அந்த மாதிரி இப்போல்லாம் அந்த செவரெல்லாம் உடச்சி போட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் இந்த குரு புஷ்ய யோகத்தில்.
இந்த குரு பெயர்ச்சி நடந்திருக்குல்ல, அதுக்கப்புறம் வரப்போற யோகங்கள் குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது கடகத்துக்குள்ள வந்த குருவோ 3 நட்சத்திரங்களை தாண்டுவார். அது முதல் நட்சத்திரம் தாண்டும் போது அவ்வளோ வேல்யூ இல்லை. அதுக்கப்புறம் பூச நட்சத்திரம் தாண்டும் போது நம்முடைய ஜோதிட சாஸ்திர பிரகாரம் அது குரு புஷ்ய யோகமாக பெரிய யோகமாக கன்சிடர் பண்ணுவோம். அதில் என்ன நடக்கும், தான தர்மங்களுக்கு உகந்தது பெரியவங்களுக்கு, அதே மாதிரி குருமார்களுக்கு, வேத விற்பனர்களுக்கு, பண்டிதர்களுக்கு, வேதம் படிக்கிற குழந்தைகளுக்கு, அதே மாதிரி கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு, இதுக்கெல்லாம் நம்ம தான தர்மங்கள் பண்ணும்போது பெரிய அளவுக்கு மாற்றத்தை வரும். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அன்னதானம். எந்த அளவுக்கு நீங்கள் அன்னதானத்துக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்களோ அவ்வளோ நல்லது. அதே மாதிரி இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் நான் தீட்சை எடுத்துக்கிறேன் சார், நான் வந்து ஸ்ரீ திரிபுர சுந்தரி உபாசனம் பண்ணுறேன், தேவி மாத்தியம் படிக்கிறேன், புதுசாக இந்த விஷயத்தை கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு இது ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான டைம். ரொம்ப அழகா ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு புஷ்ய யோகம்ன்றதை ரொம்ப தெளிவாக வேற எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க சார். நிறைய பேருக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகா எங்களுக்கு சொன்னீங்க. உங்களோட நேரத்துக்கும் உங்களோட விளக்கங்களுக்கும் ரொம்ப நன்றி சார். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு எபிசோட்ல உங்களை வந்து மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறேன் சார். நன்றி, வணக்கம்.